ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நான் மார்னிங் ஸ்டடியை கட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். வீட்டு வேலைகள்லாம் வேக வேகமாக முடிச்சுட்டு தண்ணியில் தேன் கலந்து குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஒரு வெளியில் பார்த்தோம்னா மார்னிங் டைமில் இந்த அழகான ரோஸ் பூத்துருக்கு. எல்லாம் பார்த்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக 10 to 11 அந்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா மார்னிங் வந்து என்னால் வந்து அந்த டைம் வந்து நமக்கு இது பண்ண முடியாதுன்னு நேற்று நைட்டே டிசைட் பண்ணிட்டேன். நான் அதனால் வந்து 5 o'clock 4:45க்கு எந்திரிச்சிட்டு 5 to 6:30 தான் என்னோடய மார்னிங் ஸ்டடியை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் 3.5 மணி நேரம் போட்டிருந்தீங்களே, எங்கே கடன் வாங்கினீங்கன்னா வேறு டைம்லேருந்து கடன் வாங்கி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா, இது வந்து காலையில் 5 to 6:30 தான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. அந்த புணர்ச்சி விதி தான் வந்து வீடியோ பார்த்து நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிக்கிறதுக்காக தான் இது. அது வந்து புணர்ச்சி விதி படித்து தெளிவாக இருந்தோம்னா தான் அதை வந்து பண்ண முடியும். புணர்ச்சி விதி தெரியும் அப்படின்னாலும் நம்ம இனிமேல் புதுசாக நோட்ஸ் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு இல்லைங்களா. அதனால் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது இது வந்து காலையிலேயே ஆல்ரெடி 5 to 6:30 டைமில் நான் பண்ணியிருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த 10 to 11 அப்படிங்கிற ஒரு ஸ்டடி டைம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. அந்த ஸ்டடி டைமுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல புணர்ச்சி அந்த டாப்பிக்கு. அதை வந்து ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நான் வந்து அங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டார் போட்டு டைரியில் பார்த்தோம்னா தெரியும். 10 to 11 டைமுக்கு பார்த்திங்கன்னா *11 *13 நோட் பண்ணியிருக்கேன். *11 *13 வந்து என்ன கீவேர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, சைடில் பார்த்தோன்னா ஒழுக்கமுடைமை பொறையுடைமை 2 திருக்குறள் அதிகாரம் தான். இது எப்போ பண்ண போகிறேன்னா 10 to 11 அந்த டைமுக்கு நான் வந்து பண்ண போகிறேன். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு எதுவும் டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.